அதாவது வந்து திலீப்பா வந்து காலாண்டு பரீட்சையில் 3வது ரேங்க் எடுத்திருக்கானாப்பா. அதை தான்ப்பா சொல்கிறதுக்கு நினச்சா பார்த்தீங்களா, ஞாபகம் வந்துருச்சு. ஓகேவா? திலீப்பா +2ல் காலாண்டு பரீட்சையிலையும் மிட்டம்லையும் 3வது ரேங்கு. சார்கிட்ட கூப்பிட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். 10வது பிரேமமாக ஃபஸ்ட் ரேங்குனாங்க. சார் பிள்ளைங்களை போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணாதீங்க சார், நான்லாம் எழுத படிக்க கூட எனக்கு தெரியாது சார். அவன் +2ல் 3வது ரேங்க் எடுத்திருக்கானா மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவன் கேமுக்கு அடிக்ட் ஆயிடுவானோ, படிப்பை விட்டுருவானோ, அதுவா இதுவான்னு சொல்லி இவரெல்லாம் ரொம்ப பேசினார் ஏளனமா. ஆனால் அவர் முன்னாடி அவன் 3வது ரேங்க் எடுத்தது எனக்கு ஒரு கெத்து தான். புரியுதா? 12வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு தாயா தெரியும். ஒரு அம்மாவா நம்ம அவங்கள டார்ச்சர் பண்ணலாம், பிள்ளைகளுக்கு தான் தெரியும். இப்போ நான் எப்படி சம்பாதிக்கிறேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நான் சம்பாதிக்கிற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். அந்த மாதிரி அவன் 3வது ரேங்க் எடுத்திருக்கான். இப்போ தான் போனேன், கட்டி பிடிச்சேன், நெத்தியில் முத்தம் கொடுத்தேன், தலையை வருடி கொடுத்தேன். தம்பி கொஞ்சம் முயற்சி பண்ணுமா, ஒரு 2வது ரேங்க் எடுக்கிறதுக்கு அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. இதை எடுத்ததே நீ சொல்லி 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 என் மைண்டை ஃபுல்லாகவே படிப்பில் கொண்டு போனம்மா. 3வது ரேங்க் எடுத்துட்டாம்மா.